Welcome friends, இது உங்கள் Do Something New channel. இன்னைக்கு இந்த வீடியோல 4 அட்டகாசமான அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வகையிலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் Do Something New சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா Zendald அப்படிங்கற screen saver application. So இப்போ லேட்டஸ்டா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வால்பேப்பர்ஸ் தான் எல்லார் மொபைல்லையும் இருக்கு. நாம டச் பண்ணதும் அனிமேட் ஆகுறது மாதிரி நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் நிறைய வால்பேப்பர்ஸ் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதில் உள்ள வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மற்ற வால்பேப்பர்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SmartKit 360. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 360 அப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர், கட்டர், ஃப்ளாஷ் லைட், மிரர் இந்த மாதிரி முக்கியமான அப்ளிகேஷனோட ஷார்ட்கட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த 3 லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் சோசியல் மீடியா, ஆல் வேர்ட் நியூஸ், ஆல் ஷாப்பிங் அப்படின்ட்டு 3 ஆப்ஷனில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த ஆல் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் ப்ளஸ், டெலிகிராம் இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியா நெட்வொர்க்கோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வழியில் போயும் உங்களுடைய சோசியல் மீடியாஸை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் வேர்ல்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா நியூஸுக்கான எல்லா அப்ளிகேஷனோட ஷார்ட்கட்ஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆல் ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே, ஸ்னாப்டீல் இந்த மாதிரி எல்லா ஷாப்பிங் வெப்சைட்டோட ஷார்ட்கட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு தேவையான ஷாப்பிங்கை செஞ்சுக்கலாம். ஸோ நாம் எப்போயாவது யூஸ் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட் மூலமா நாம் போய் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய மொபைலில் எந்த அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமும் வராது, அதே மாதிரி பேட்டரி சீக்கிரமே ட்ரைனிங் ஆகுற ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் விரும்பி பார்க்குற HD லைவ் டிவிஸும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. அதே மாதிரி FM ரேடியோ ஸ்டேஷன்ஸும் நிறையா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுது நம்மளுடைய டிவிஸை. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் இருக்கிறது எல்லாமே லைவ் டிவிஸ் தான். ஸோ எந்த டிவி நம்மளுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா FM ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இந்தியா அப்படிங்கிறதுல மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா FM ஸ்டேஷனும் இதில் அவைலபிளாக இருக்கும், இன்க்ளூடிங் தமிழ் சேனல்ஸும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டிவி வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜீ தமிழ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் உள்ள இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த அப்ளிகேஷனில் ப்ரௌஸோ அல்லது சேட்டிங் இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய டிவி பார்க்குற வேலையை நீங்கள் நிப்பாட்டவே வேணாம். இந்த டிவி ஸ்க்ரீனை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சு டிவி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன் BlendMe. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸை விதவிதமான ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவை நாம் இந்த ஆப்பில் எடிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி முடித்த பிறகு இந்த எக்ஸ்போசர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே நிறைய பிளெண்டிங் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளெண்டிங் இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய இமேஜ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பிரைட் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்.
அடுத்து இந்த பிளெண்டிங் இமேஜ் எந்த சைடில் வரணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி உங்களுடைய இமேஜை விதவிதமாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.